திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் அந்நியின் போல 3 கேரக்டர் எடுக்க போறார். அதாவது இப்ப 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில, 20ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் நிவர்த்தியாகி தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். அதே போல 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா குருவோட சேர்ந்து நிக்க போறார். அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி அப்படிங்கிறது கொஞ்சம் வில்லத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அந்நியன் கேரக்டர்ல இருக்க போறார். அதே போல 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும்போது புதன் தான் காதல் கிரகம், அதனால நல்லா ரொமான்டிக்காவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்துட்றாரு. அதே போல பாத்துட்டீங்கன்னா அடுத்தது பாருங்க அம்பியாட்டம். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐயத்தன்மை தானே, ரொம்ப நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கக்கூடியவர். அப்ப புதன் யாரோட சேர்றாரோ அவருடைய குணங்கள் அப்படியே இருக்குன்னு இருக்கு. அப்ப குருவோட சேரும் பொழுது அம்பி கேரக்டர்ல மாற போறாரு. சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாசம் மாசம் அப்படியே லைட்டா மாறும். அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பாத்திரலாம். அதே போல பெரிய சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7.5 சனி எங்களுக்கு வந்தது வந்து எங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட்டா, யாருக்கெல்லாம் 7.5 சனி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா இருக்கும் அவர்களுக்கு எல்லாம் இந்த சனி பகவான் 10ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். அப்போ சனி வக்ரம் ஆகும் பொழுது யாருக்கெல்லாம் சனி மாறினதுல இருந்து நல்லா இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரகதி 10ஆம் தேதியில இருந்து 136 நாட்கள் யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ உங்க ஜாதகத்திலேயே பாத்துக்கோங்க, சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல நான் எல்லா போன வீடியோஸ்லயும் நான் கொடுத்திருந்தேன், சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு. பெண் குழந்தைகளையும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கு நிறைய சந்தேக குணங்களும் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் வரும். இது ஒவ்வொரு ராசிக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்திருந்தேன். அது போல இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல நியூஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் இதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இன்னும் நீங்க இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத ஒரு சேர்க்கை, பெண் சாபத்தினுடைய உச்சத்தினுடைய சேர்க்கை, ராகுவும் பார்க்கறதுனால அதே இடத்தை செவ்வாயும் பார்க்கறதுனால இதோட ஃபோர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக போகுது. சோ ஆடி 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கறதை நான் சொல்லிக்கிறேன். செவ்வாய் பகவான் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ரிஷபத்துல இருக்கார். 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவர் மிதுன வீட்டுக்கு வந்துடுறார். சோ குரு சூரியன் 2 பேருமே சேர்ந்து சிவராஜ யோகத்தோட சேர்ந்து கடக ராசியில இருக்கார். 20ஆம் தேதிக்கு மேல புதன் அங்க வரும் பொழுது புதன் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும், இந்த 3 கிரக கூட்டணி சேர்க்கை அப்படிங்கிறது பினான்சியல் லெவல்ல பெரிய லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையும், அதுவும் பெரிய எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணிட்டு தான் போகும், ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணி கொடுத்ததே தீரும். அது யாராருக்கு எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம். மேஷ ராசி. மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதம் அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரத்தையும் தன்னுள் வைத்து அனைத்து விதமான விஷயத்திலையும் முதன்மை தன்மை வாய்ந்து பெரிய லெவல்ல வரக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறது மேஷ ராசி. என்ன சொன்னாலும் இப்ப 7.5 சனி நடக்கும் பொழுது கொஞ்சம் தத்தி தவிழ்ந்துதான் மேல வரணும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ராசி அதிபதி எப்படி இருக்கார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 2ஆம் இடத்துல இருக்கார் 17ஆம் தேதி வரைக்கும். ஒரு பண விஷயம், ஒரு பேச்சுவார்த்தை சார்ந்த விஷயங்கள், யாராவது ஒருத்தர்கிட்ட நீங்க போய் பேசணும், உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும், நீங்க பேசினா அந்த விஷயம் நடக்கணும், உங்க பேச்சுக்கு அந்த இடத்துல வேல்யூஷன் இருக்கணும், பொய்யே சொன்னாலும் நம்பணும் அப்படின்னு இருந்ததுன்னா 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு யோகம் இருக்கு. 17ஆம் தேதிக்கு மேல 3ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்ப பணம் காசு சம்பாதிக்கணும், கொஞ்சம் பொருளாதார சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் வேணும் அப்படின்னா ஒரு 17ஆம் தேதிக்குள்ளேயே நீங்க இதெல்லாம் செய்து கொள்வது என்பது நல்லது. 17ஆம் தேதிக்கு மேல 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் போறாரு. அது ஒண்ணும் பெரிய மறைவு ஸ்தானம் எல்லாம் கிடையாதுங்க 3ஆம் இடம் அப்படிங்கிறது. அப்போ செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போனாலும் யோகத்தை கொடுப்பார். 8 குடையவர் மறைந்தாலும் விபரீத ராஜயோகத்தை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற விதிகளும் உண்டு. நிறைய இந்த டைம்ல பாத்துட்டீங்கன்னா நிறைய பழக்க வழக்கங்கள் ஏற்படுங்க. நிறைய பேருடைய தொடர்புகள் வரும். ஒரு பிசினஸுக்காகவோ அல்லது உங்களை டெவலப்மெண்ட் பண்றதுக்காகவோ நீங்க வந்து இப்ப 7 இது நடந்துட்டு இருக்குது, இது ஒவ்வொரு ஏஜுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஒரு தசாபுத்திக்கு தகுந்தது போல ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்ன மாதிரி ஏஜாக இருந்தாலும், என்ன மாதிரி தசாபுத்திகளாக இருந்தாலும் ஒரு நிமிஷமாவது நம்மளை வந்து கதிகலங்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே கொடுக்கும். அப்ப இந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு யாராவது உங்களை கை தூக்கி விடுறதுக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு, உங்களுக்கு உண்டான சங்கடங்களை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒருத்தருடைய தொடர்புகளும் நிச்சயமாக ஏற்படும். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா நீங்களும் கொஞ்சம் பிரபலமாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பாத்துட்டீங்கன்னா கேதுவோட இருக்காரு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சுக்கிரன் கேது சேர்க்கை 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு, சரியில்லாத சேர்க்கை அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அப்போ உங்களுக்கு அது 2ஆம் இடமா வருது, குடும்பஸ்தானமா வருது. அதே போல 7ஆம் இடமாவும் வருது, திருமணம், கணவர், மனைவி, இந்த ஸ்தானத்தையும் நண்பர்கள், உறவினர்கள் ஸ்தானத்தையும் கொடுக்குது. சோ இதுல எல்லாமே பகைகளை கொடுக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். கேது அப்படின்னா ஞானத்தை கொடுப்பாரு, அதுல இல்லைன்னே சொல்ல முடியாது. இப்ப நீங்க குடும்பத்தை பத்தி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவீங்க, அதே போல உங்க கணவர் பத்தி தெரிஞ்சுக்குவீங்க, மனைவி பத்தின ஞானத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவாரு. இது எல்லா விஷயங்களையும் கொடுத்தாலும் கூட இது பெண் சாபத்தினுடைய அமைப்பு சேர்க்கை. இது உங்க ஜாதகத்தில் இருந்தால் ஒரு பாதகத்தை கொடுத்து, ஒரு மனவேதனைகளை கொடுத்து, அதற்கப்புறம் ரெடி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. கண்டிப்பாக இது மேஷராசி இல்ல, நீங்க அதாவது நீங்க மேஷராசி இருந்து எனக்கு இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லைன்னு நினைக்க கூடாதுங்க. உங்க குடும்பத்துல உங்க ஜாதக ரீதியாகவும் யாராவது இருந்தாலும் இது நடக்கும். சோ அதனால கொஞ்சம் இந்த கிரகச்சேர்க்கைகள் இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். கிரகச்சேர்க்கைகள் இல்லையா கொஞ்சம் ஓரளவுக்கு 50% என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்களே நிறைய பாத்துருப்பீங்க என்னென்ன போயிட்டு இருக்கு. இந்த கிரகச்சேர்க்கைகள் நடக்கிறப்ப நான் லாஸ்ட் மந்த்தே சொல்லியிருந்தது போலதான் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவா இப்ப நம்ம கண் முன்னாடி பாத்துட்டு இருக்கிறோம். தெரிஞ்சும் தெரியாமலும் இனி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சோ உங்க குடும்பத்துல இந்த சேர்க்கைகள் இருந்தா கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல யாருக்கிட்டையும் நம்பிக்கை தன்மை அப்படிங்கிறது வேண்டாம். யாருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் பெரிய அளவுக்கு நம்பிக்கை வைக்க வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போட வேண்டாம். புதிய வரன்கள் எதுவும் பார்க்காம இருக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கோங்க. பேசிதான் பஞ்சாயத்து இருக்கிற ராசி எது, அந்த மேஷ ராசி தான். வாயே அடங்க மாட்டீங்கன்னு சொல்லலாம். அதாவது நீங்க அது உங்களுடைய குணம், செவ்வாயினுடைய குணம், போர் குணம். நீங்க கம்முன்னு இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நான் சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்க கம்முன்னு இருந்தாலும் உங்களுடைய வாய் கம்முன்னு இருக்காது. அதனால ஏதாவது வம்பு இழுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகளை கொடுத்துரும். அல்லது நீங்க சும்மா இருந்தீங்கனாலும் வரவங்க ஏதாவது ஒரு சண்டை கட்டிட்டு போயிடுவாங்க. சோ ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் ப்ரெஷர், டென்ஷன் இதெல்லாம் இருக்கும். கவனமா இருந்துக்கோங்க. பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். அடுத்தது புதன் 3 கேரக்டர் மாத்தி எடுத்துட்டு இருக்கிறாரு. 7ஆம் தேதி வரைக்கும் வக்கரம். அப்ப 7ஆம் தேதி வரைக்கும் வக்கரம் ஆகுறாரு அப்படின்னா கொஞ்சம் வேலை விஷயங்கள்ல 7ஆம் தேதி வரைக்கும் ப்ரெஷர் இருந்தே தீரும். பிரச்சனைகளை கொடுத்தே தீருவாங்க. படிப்பு மண்டையில ஏறாமதான் போகும். படிச்சதெல்லாம் மறந்து போகும். இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. ஆனா இது 7ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல வக்கர நிவர்த்தியாகி ஆட்சி பலம் பெற்று இருக்கும் பொழுது யாராவது வேலை தேடிட்டு இருக்கீங்க, வேலையில பிரச்சனைகள் தீரணும், வேலையில நீங்க போய் பேசுறீங்க, அந்த பிரச்சனை ரெடி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7ஆம் தேதிக்கு மேல பேசுங்க, கண்டிப்பா ரெடி ஆகும். 20ஆம் தேதி வரை உங்களுடைய நேரம் தான். அப்ப நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது இந்த அமைப்புல நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு கூட பிறந்தவர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக ஒரு 7ஆம் தேதிக்கு மேல உதவிகள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற அமைப்புகளுமே உண்டு. அதே போல கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது எழுதுறீங்களா, அதெல்லாம் சூப்பரா ஒரு 7ஆம் தேதிக்கு மேல பிளான் பண்ணுங்க, செம்மையா இருக்கும். அடுத்தது அவரே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 20ஆம் தேதிக்கு மேல கீழே வந்துடுறாரு. குருவோட சேர்ந்து சூரியன், குரு மற்றும் புதன் 3 பேரும் சேர்ந்து சிவராஜ யோகத்துல, புதனோடு சேர்ந்து புதாதி யோகத்துல இருந்து செயல்பட போறாரு. அப்ப சூரியன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துக்கு 5 குடையவருடைய சேர்க்கை, 9ஆம் அதிபதியோட சேர்ந்து. ஒரு ஜாதகத்துல 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தால் உங்களுடைய உட்பிரிவினுடைய புண்ணிய கணக்கு கண்டிப்பாக இந்த பிரிவில் இந்த மாசத்துல வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சோ அதனால பாத்தீங்கன்னா முழுக்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக பெரிய பெரிய கோயில் ஸ்தலத்துக்கு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல என்னதான் சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்தாலும் ஒழுக்கத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்துட்டீங்கன்னா சூரியன். அவரு போய் குருவோட இருக்கிறதுனால எந்த ஒரு தப்பு நடந்தாலும் கடைசி நேரத்துல காப்பாத்திடுவாரு. கடைசி நேரத்துல தப்பிச்சு வந்துருவீங்க. தெய்வ அனுகிரகம் உள்ள மாதமாக மேஷராசிக்கு இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல வேலை கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எனக்கு படிச்சு படிப்புக்குண்டான வேலை கிடைக்காம இருக்கு, நான் இந்த டிகிரி படிச்சிருக்கேன் ஆனா என்னோட சம்பாத்தியம் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப புதனும் சூரியனோட சேரும் பொழுது புதாத்திய யோகமாக வேலை செய்யுது. அப்போ படித்த படிப்புக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது நிச்சயமா தேடுங்க, கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. இது உங்களுக்கு ஒரு பணப்புழக்கத்தை நல்லா கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, செழிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. அதே போல உங்க குழந்தைகள் கிட்ட, அப்பா கிட்ட, இவங்க கிட்ட எல்லாம் உதவிகள் கிடைக்கிறது, பாசமா இருக்கிறது, குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் ஒற்றுமையா இருக்கிறது, இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும் மேஷராசிக்கு அப்படிங்கறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாதுங்க. ஆனா ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம சொன்னது போல உங்களுக்கு இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை மட்டும் ரொம்ப கவனமா பாத்துக்கணும். அதுவும் சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, சுக்கிரனுக்கு திரிகோணத்துல ராகு கேதுகள் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக வீட்டுல பெண் குழந்தைகள் இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகள் இருந்தாலும் சரி, டீனேஜ் பருவத்துல இருந்தாலும் ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. செவ்வாயினுடைய பார்வையில 17ஆம் தேதி வரைக்கும் அந்த கிரக சேர்க்கை இருக்கு. செவ்வாய்க்கு 4ஆம் பார்வை இருக்குங்க. 4, 7, 8 செவ்வாயினுடைய பார்வை. 4ஆம் பார்வை ரிஷபத்துல இருந்து சுக்கிரன் கேது இருக்கக்கூடிய சிம்ம வீட்டை பார்த்துட்டு இருக்கு. சோ அதனால வீரியம் ஜாஸ்தி, தைரியமா எந்த விஷயத்தையும் செவ்வாய்னா ரொம்ப அதீத தைரியம். அப்ப தைரியமா எதை வேணா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுத்துரும். ரொம்ப கவனமா பாத்துக்கணும். சனி வக்கரகிரி அடைகிறார் 10ஆம் தேதி. உங்க ஜாதத்துல சனி வக்கரமாக இருக்கான்னு பாத்துக்கோங்க. சனி வக்கரமாக இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு யோக பலன் காத்துக்கிட்டு இருக்கு. நிச்சயமாக நீங்க
நினைக்கிறதெல்லாம் நடக்க போகுது, ஏதாவது ஒரு வழியில நன்மைகள் கொடுத்தே தீரணும் நல்லா. ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது, ஆல்ரெடி ஏழரை சனி நடக்கும் பொழுது சரியில்லாம ஒரு சூழ்நிலைகள் தான் இருப்பீங்க. அப்போ சனி வக்ரமாகும் பொழுது, அதுவும் குருவினுடைய பார்வையில சனி வக்ரமாகும் போது கொஞ்சம் அந்த எப்படி சொல்றதுங்க, அந்த வக்கரத்தை உக்கரத்தை அவருடைய கோபத்தை இந்த கர்மாவை கொஞ்சம் குறைச்சிருவார், கொஞ்சம் கம்மி பண்ணிடுவார். விட்டு பிடிக்கிறதுன்னு பேர் அதற்கு. அப்ப அவர் விடும்போது நமக்கு ஏதாவது தேவைகள் இருக்கா, அதெல்லாம் நான் டக்கு டக்குன்னு செஞ்சிடும். 36 நாட்கள்ல உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் மூவிங் வந்து பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் நீங்க கண்டிப்பாக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா துர்க்கையை கண்டிப்பா வழிபாடு பண்ணணும். வாரம் ஒரு முறை துர்க்கை போய்க்கோங்க. நீங்க ராகு காலத்துல போவீங்களோ அல்லது எந்த நேரத்துல போவீங்களோ அது உங்களுடைய விருப்பம். ஆனா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக துர்க்கை வழிபாடு பண்ணணும். அதே போல உங்க இந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா துர்க்கையினுடைய வழிபாட டெய்லியும் கூட நீங்க வச்சுக்கலாம். இல்லைங்க எங்களால டெய்லி போக முடியாது அப்படின்னு நினைச்சீங்கனாலும் காலையில துர்க்கை காளி இது போல ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய ஸ்லோகங்கள், மகா மந்திரங்கள், மூல மந்திரங்கள் இதெல்லாம் படிக்கலாம். படிக்கிறதுக்கு டைம் இல்லைங்க அப்படின்னா அதை போட்டு கேட்டுட்டாவது நீங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனாலும் கூட அதனுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து அந்த கெட்ட நெகட்டிவான விஷயங்களை உங்களுக்கே தெரியாம அதை விலக்கி விட்டுரும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இந்த மாதம் வந்து மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர், ரெட் கலர், அது லைட் ரெட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லக்கியான கலரா இருக்கும். சோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு செம்ம சக்சஸா இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேஷ ராசிக்கு உண்டு. சோ மேஷ ராசிக்காரர்கள் தயங்க வேண்டாம். இப்படி கிரக சேர்க்கைகள் இருக்குதுன்னு பயப்பட வேண்டியது கிடையாது. எல்லா கிரகங்களும் சூப்பரா இருக்கு. பட் இந்த சுக்கிரன் கேது உங்களுக்கு குடும்பஸ்தானமாகவும் அதே போல திருமணஸ்தானமா வர்றதுனாலதான் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. ஏன்னா இருக்கிற இடம் குழந்தைன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம் தான் குழந்தை. அந்த இடத்துல அந்த சேர்க்கை இருக்கும்போது குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதுக்கு இந்த துர்க்கை வழிபாடும் காளி வழிபாடும் மிக 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 உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா சப்போர்ட்டா இருந்து உங்களுக்கு முன்னாடி அது வந்து நின்று உங்களை காப்பாத்தி கொடுக்கறதுக்குண்டான ஒரு சிறந்த வழிபாடாக இருக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடியை சரணம்.